Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise 1.4ல third sum தான் பார்க்க போறோம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Represent the function f is equal to 1, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 னு கொடுத்துட்டாங்க. இத வந்துட்டு arrow diagram, table form, graph இந்த மூணுத்துலயும் represent பண்ண சொல்லிருக்காங்க. First நம்ம arrow diagram போடணும். இப்போ arrow diagram போடுறதுக்கு இப்போ இதல பாத்தீங்கன்னா first இங்க இருக்கக்கூடிய first termsலாம் இருக்கு இல்லையா, first elementலாம் ஒவ்வொரு bracketல இருக்கக்கூடிய first element 1 2 3 4 5 ஓகேவா, அதெல்லாம் வந்துட்டு டொமைன்ல எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ a னு இத மென்ஷன் பண்ணிட்டு இங்க 1 2 3 4 5 அப்படினு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பேர்லயே இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட்லாம் இந்த கோடொமைன்ல எழுத போறோம். இங்க 2 2 இருக்கா, 2 2க்கு பதிலா ஒரு 2 தான் போடணும். repeated terms not allowed. ஓகேங்களா, சாரி 3 2 இருக்கு. ஓகேவா, இந்த 3 2க்கு பதிலா ஒரு 2 போட்டுருக்கோம். அடுத்து 3 இருக்குது, 3 நெக்ஸ்ட் 4. ஓகேவா, இப்போ எதெல்லாம் எதோட பேரா இருக்குன்னு பாருங்க. 1க்கு 2, 1க்கு 2, அடுத்து 2க்கும் 2, நெக்ஸ்ட் 3க்கும் 2, அடுத்ததா 4க்கு 3, 5க்கு 4. ஓகேவா, இதெல்லாம் நம்ம பேர் பண்ணியாச்சு ஆரோ டயக்ராமில். இதை வந்துட்டு பீன் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதான் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்மில் எழுதுமா, எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஃபஸ்ட் சப்டிவிஷன், இது செகண்ட் சப்டிவிஷன். டேபிள் ஃபார்ம். ஓகேவா, எக்ஸில் வந்துட்டு இங்கே டொமைனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் எக்ஸ் டேர்ம்ஸில் வரும். 1 2 3 4 5. அதுவே எஃப் ஆஃப் எக்ஸில் வந்துட்டு கோடொமைனில் இருக்கக்கூடியது. 1க்கு என்ன பேரு 2, அதுவே 2க்கு 2 தான் பேரு, 3க்கும் 2 தான் பேரு, 4க்கு 3, 5க்கு 4. ஓகேவா, இது டேபிள் ஃபார்மில் நம்ம போட்டாச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க, கிராஃப் கேட்குறாங்களா. இப்போது கிராஃபு இங்கே 1 2 3 4 5 6. அதே போல் இங்கே y ஆக்சிஸில் 1 2 3 4 5. இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 1க்கு 2 இருக்குது, 1, 2. இது இந்த பாயிண்ட் 1, 2 இந்த ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. 1, 2. நெக்ஸ்ட்டு 2, 2. இப்போ இது வந்துட்டு என்னது 2, 2. அடுத்து 3, 2வா, 3, 2க்கு 3க்கு நேராக வந்துட்டு பாயிண்ட் பண்ணிப்போம். 3, 2. நெக்ஸ்ட்டு 4க்கு 3, இப்போ இங்கே வரும் 4, 3. அடுத்து 5க்கு 4, 5, 4. இப்போது இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கிராஃப். இப்போது இந்த தேர்ட் சம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த தேர்ட் சம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.